ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்துருச்சு. என்னடா இது, நேற்றே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு விஜய் பார்வதி அந்த ஆட்டத்தை பார்த்து ரொம்ப வியந்தேன். இது வந்துட்டு விஜய் பார்வதியோட ஆட்டமே கிடையாது. ஏன்னா ஏதாவது இடக்கு முடக்கு வேலை பண்ணுவாங்களே, அதுவும் வந்து இவங்களை வந்து கிளீனிங் டீமில் போட்டிருக்காங்க. ஏதாவது சம்பவம் வரணுமே அப்படி பார்த்தா, அதாவது புலி பாயறதுக்கு முன்னாடி பதுங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து எடுத்து பதுங்கியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து வெளிப்பாடு வந்துருச்சு. அதாவது வேலை சொல்கிறாங்க, இவங்க செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ரிப்பீட்டு. ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திவாகரும் விஜய் பார்வதி என்ன பண்ணாங்களோ அந்த விஷயங்களை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நேர்கோடு, எல்லாருமே ஒரு 10 பேர் இப்படி போகிறாங்க வச்சுங்களேன். என்னடா இது எப்போ பார்த்தாலும் ஒரே ரோட்டில் போயிட்டு நான் போகிறோம் இந்த ரூட்டுன்னு சொல்லிட்டு எப்பயுமே பார்வதியோட விஷயங்கள் அதுதான். பார்வதி இதை செய்யாதீங்கன்னா அதுதான் நான் செய்வேன். சரி நீங்கள் செய்யுங்கன்னா அப்போ நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரிங்களா? சிம்பிள் லாஜிக் அவங்ககிட்ட இருக்குது. இந்த வந்து சுபிக்ஷா வந்து சொல்கிறாங்க வேலை செய்யுங்கன்னு, குப்பையை எடுத்து போடுங்கன்னா அதெல்லாம் செய்ய முடியாதுன்றாங்க. அப்போ வீட்டில் க்ளீனிங் மட்டும் தான் பண்ணுவாங்களாம். குப்பையெல்லாம் யார் போடுறது? சூப்பர் டீலக்ஸ் போடுறதா? என்னம்மா இது அப்படின்னா, நாங்கள் பாருங்கள் கண்டென்ட் கொடுப்போங்க, நாங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆதரி வந்துட்டு நாங்கள் வேணால் வந்துட்டு அதை ஃபுல்லாக எடுத்து கட்டி கொடுத்துட்றோம், நீங்கள் பதுமையாக எடுத்துகிட்டு போடுறீங்க, அதையாவது செய்கிறீங்களா அப்படின்னா அதை கூட பண்ண முடியாதுங்க. ஏங்க எனக்கு என்னென்னா, இந்த வீட்டில் என்னங்க இப்படி இருக்குது, ஒரு 10 பேர் ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அதை இன்னொருத்தர் செய்யலாம், அப்போ அவன் கெட்டவனா? 10 பேர் செஞ்சால் அந்த விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதுதான் இப்போ 10 பேர் செஞ்சுட்டாங்க, அதுதாங்க இனிமேல் ரூலு. இனிமேல் இந்த ரூலை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது கனி உள்ளே வராங்க. கனி வந்து ஒரு சிறந்த கேப்டன், உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து எப்பயுமே நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் வந்துட்டு கையில் வச்சுட்டு அப்படி துடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் யாருக்கு அப்படின்னா அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு. இதே எஃப்ஜேக்கு, சபரிக்கு, இன்னும் ஒரு சில பேர் இருக்குன்னா அந்த நீதி நியாயம்லாம் செத்து போயிடும். சரிங்களா? இங்கே வந்து கேட்டுறாங்க, அப்பா அவனால் பண்ண முடியுமா முடியாதா? அவங்களால கட்டிலாம் தரமாட்டேன், நீ தான் கட்டிட்டு போய் வெளியே போகணும், இங்கே வேலை செய்கிறவங்க தான் போனோம் என்ன அப்படின்ட்டாங்க. இவங்க அப்படியே முழிச்சிட்ருக்காங்க, என்ன சொல்கிறது இதுனா இவங்களை வேறு உள்ளே பூந்துட்டு போகிறாங்க அப்படின்னு. நேற்று இதே மாதிரி வந்துட்டு இதே விஜய் பார்வதியை வந்துட்டு வச்சு செஞ்சாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணாங்க. இதில் என்னென்னா வியானா மாட்டிக்கிட்டாங்க. வியானா வந்துட்டு அந்த அவங்க ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருந்ததுனால வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காதனால என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்தில் வந்து டப்புன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்படின்னு. ஆஹா இது அது இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது இவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் ஓவியா மாதிரி பண்ணுறாங்க, ஒரு பக்கம் சௌந்தர்யா மாதிரி பண்ணுறாங்க, ஒரு பக்கம் வியானா மாதிரியே இருக்காங்க. ஒன்றுமே புரியாத புதிராக இருக்குது. ஆனாலும் ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வியானா தான் டாப்பில் இருக்காங்க. நிறைய பேர் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்குது இன்ன வரைக்கும், யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற விஷயங்கள். நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வியானா போட முடியும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அவங்களுக்கு எந்த விஷயம் வரல. சரிங்களா? அந்த விஷயங்கள். ஸோ அதனால் வந்து வியானாக்கே ஓட்டு போட்டுருவோமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர மாதிரி இருக்குது. ஆனால் இது இருக்கையிலே ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இத்தனை வாரங்கள், அதாவது 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் வரைக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன், யாருக்குங்க ஓட்டு போடுற இந்த மாதிரி நிலைமை எந்த சீசன்லையும் வந்ததில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நான் இவங்களுக்குலாம் ஓட்டு போடுவேன், நல்லதோ கெட்டதோ அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இந்த சீசனில் தான் எல்லாமே அவங்க கண்ணுக்கு, மக்களோட கண்ணுக்கு வந்துட்டு கெட்டவங்களாவே தெரியுது, யாருக்கு நான் ஓட்டு போடுறதா இல்லைன்னு. அதனால தான் திவாகர்லாம் வந்து டாப்பில் இருக்கார். இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா திவாகர் இல்லை, சபரி இல்லை, விஜய் பார்வதி இல்லை, நமக்கு இல்லை தொல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் வந்து ஓட்டு போடாமல் உட்காந்துட்டுருங்க. ரைட்? ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ விஜய் பார்வதி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சரிடா என்னடா வீடு சைலண்ட்டாக போயிட்டுருக்கு, போடுறா ஒரு குண்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் விஜய் பார்வதி பண்ணுறது வந்து தப்பு தான். ஆஸ் பர் அவங்களோட கேம் அங்கே ஏதோ சம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வேலைன்னு கொடுத்துனா செஞ்சாகணும். பார்க்கலாம். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கான்செப்ட் இப்போ நடந்த கண்டென்ட்டில் இவங்க மேலே தாங்க தப்பு அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.